புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்துள்ள ஏம்பல் என்ற கிராமத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இதயத்தை பதைபதைக்கச் செய்வதாக இருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலையில் தனது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தாள் சிறுமி. அதே கிராமத்தைச் சேர்ந்த பூ வியாபாரி ராஜா என்பவன், என்னுடன் காளி கோயிலுக்கு வருகிறாயா, பொங்கல் தருகிறேன் என்று ஆசை காட்டி சிறுமியை அழைத்துச் சென்றிருக்கிறான். தினமும் காளியம்மனுக்கு சூட்டுவதற்காக பூக்கள் எடுத்துச் சென்று தருவது அவனின் வேலை. முள்மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதி வழியே அவனோடு சென்றிருக்கிறாள் அந்த அப்பாவி சிறுமி. பூக்களை கோயில் பூசாரியிடம் கொடுத்துவிட்டு வீடு திரும்பும் பாதையில், அதாவது கோயிலுக்கும் சிறுமியின் வீட்டிற்கும் இடையே உள்ள கருவேல மரங்கள் நிறைந்த மறைவான பகுதியில் வைத்து சிறுமியை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் அந்த கொடூரன். வழியில் கதறிய சிறுமியின் சத்தத்தால் தான் மாட்டிவிடுவோமோ என்று பயந்த அவன் அருகே கிடந்த ஒரு கட்டையால் சிறுமியை கடுமையாக தாக்கி கொன்றுள்ளான். கழுத்துல குத்துனது, பின்னாடி குச்சி வச்சு குத்துனது, இங்கேயே செத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அங்க தூக்கிட்டு போய். தொடர்ச்சியான வன்முறையை தாங்க இயலாத சிறுமியின் உயிர் சம்பவ இடத்திலேயே பிரிந்து விட்டது. உடலை என்ன செய்வது என்று புரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்திருக்கிறான் அந்த கொடூரன். பின் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து சம்பவ இடத்திலிருந்து 20 மீட்டர் அருகே உள்ள கண்மாயில் அந்த சிறுமியின் உடலை போட்டுவிட்டு சென்றிருக்கிறான்.